தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற உடையாலூருங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் தாங்க நம்ம தஞ்சையை ஆண்ட ராஜராஜ சோழனோட சமாதி இருக்குது. அதை பார்க்க தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். நாங்கள் போகிறப்ப நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்தது, அதனால் ரோடு ஃபுல்லாகவே தண்ணியாக இருந்தது. ஆனால் அவரோட சமாதிக்கு போகிற வழி கூட கொஞ்சம் ரொம்ப மோசமாக தாங்க இருந்தது. அந்த சமாதியில் ஒரே ஒரு பூசாரி மட்டும்தாங்க இருந்தார். அவர்கிட்ட நம்ம ராஜராஜ சோழனோட சமாதி எப்படி இங்கே வந்தது அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம், வாங்க பார்க்கலாம். சரி, உடைவாழ்வு தான் உடையாளு. அப்படியே காலப்போக்கில் பக்கத்தில் பார்த்துங்க பழைய அறை, இந்த அரை கிலோமீட்டரில் பழைய அரை கிலோமீட்டர் கூட பக்கத்தில் இருக்குது. அப்படிங்களா? அதுக்கப்புறம் போனீங்கன்னா கம்ப படையல், ஆரிய படையல், புது படை, படைக்கெல்லாம் வீடு, யாடம் படை, கூட பல்லாக்கெல்லாம் இருக்குது படைகள்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோழர் மாளிகை, மாளிகை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பதினொன்று மதி படிச்சு சமாதி எல்லாம் இங்கே பக்கம் பக்கம் தான் இருக்கு. எல்லாம் மாளிகை 11 மதி படிச்சு சமாதி. பார்த்தீங்கன்னா பேரங்கட்டி கோயில், தாராபுரம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சாக்கோட்டை, சாப்பாடு சேர்த்து பண்ணி உள்ள போட்டேன். போட்டேன். ரவுண்டுக்குள்ள கும்பகோணத்துக்குள்ள. ஆனால் கட்டடங்கள்லாம் இருக்கு, எல்லாம் பாண்டியர்கள் அழிச்சு போட்டாங்க. எல்லாம் கோயிலே எங்கே சூழல்னு அழிச்சிட்டாங்க. இதோட கல்வெட்டு சிவன் கோயில், பெருமா கோயில், பால்குட்டமெல்லாம் அந்த துருக்கில் என்னங்க சிவன் கோயில் இருக்குன்னு எடுத்து போய் கட்டிட்டாரு. அந்த கல்வெட்டுக்குள்ளே இருந்துச்சு அந்த சமணத்துக்கு. எங்கள் உள்ள கல்லாம் இருக்குது. அப்படிங்களா? அந்த கல்வெட்டில் இருந்துச்சு. அந்த கல்வெட்டை பார்த்து நேரம் தங்கி போயிட்டாங்க. தஞ்சை கோழி இது எழுத்துவாக்கும், தஞ்சை கோழி ரசமாக பண்ணிருக்கு. அங்கேயே இருந்துச்சு. உடல் ரசமாக இருக்குது அப்படின்னு அங்கேயே இருக்குது. அதை பார்த்து தான் அங்கேயே எழுதியிருக்கு. எல்லா கல்வெட்டுலையும் இங்கே தான் என்ன எழுதியிருக்குது இருக்குது. அதுக்கு தான் கண்டுபிடிச்சது. பாருங்கள், அதான் ஊர் பேரெல்லாம் பாருங்கள். மொளைவூர், இங்கே வர வழி மொளைவூர். இந்த ஊர் பேர் மொளைவூர். இங்கே வர இன்டென்ஸ் மொழிகிற வழி மொளைவூர் வழி. இல்லை இந்த ஊர் நீங்கள் தான் இதை பராமரிச்சு அதை கண்டுபிடிச்சி ஒரு 38 வருஷம் ஆகுது. சரி. ஆனால் ஃபுல்லாக ரோட்டு கடை சொல்லி எங்கே இருக்கலாம். கண்டுபிடிச்சி ஒரு 38 வருஷம் ஆகுது. அதுலேருந்து பராமரிச்சுருக்கோம். அப்பா பார்த்தாங்க, அப்பா இருந்துட்டாங்க. சரி. அதுக்கப்புறம் நான் பராமரிச்சுருக்கேன். உங்கள் பேருங்க ஐயா? என் பேர் ஜெயராமன். சரி. அப்பா பேர் பைக்கில், என் பேர் ஜெயராமன். சரி. ஆனால் கண்டுபிடிச்சது பராமரிச்சுட்டு வரணும். ஆனால் இது ஒரு கவர்மெண்ட் அவருக்குன்னு ஒரு ஜாமானமான கிடையாது, எதுவும் கிடையாது. எனக்குன்னு ஒரு சம்பளம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதை நீ கொடுக்குறீங்களா, ஒரு நாளைக்கு அவசியம் ஜாமான் வாங்கிக்கணும்னு சொன்னாக்கா அதை வச்சு நான் 2 நாளைக்கு அப்படி அவசியம் பண்ணேன். அதையும் பராமரிச்சுருக்கேன். சரி. எவ்வளோ பெரிய ஒரு மன்னர் இங்கே இருக்காரு. அவர் கற்பட்டமாக இருக்கார், நானும் கற்பட்டமாக உட்காந்து தேர்தல் உட்காந்து இந்த இப்போ அவசியம் பண்ணி கவர்மெண்ட் வந்து அதை கண்டுக்கிறது இல்லைங்க. பெருசாக கட்டணும் சொல்லிட்டு அதோட கான்ஃபரன்ஸ் பண்ணாங்க, பண்ணுறது கிடையாது. ஒன்றுமே சொன்னாங்க, பெருசாக கட்டினாலும் சொல்லிட்டு இருக்காங்க. சரி. தெரியல, என்ன முடிஞ்சதை கொஞ்சம் அவசியம் பண்ணிட்டு பார்த்துட்டு பரவாயில்ல. நீங்கள் இந்த இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்ததுங்களாங்க. இந்த செங்கோலி அது ஒரு சாமி இன்னும் இருந்தார். அவர் கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டு இன்னமே என்கிட்ட கையில் இருக்கோடா, நம்ம ராஜாட்ட வச்சு அவசியம் பண்ணி அப்படிங்களா கொடுத்துட்டு போயிருக்காருங்க. செங்கோல்னு போயிருக்கேன். ராஜா கிட்ட செங்கோல் வச்சுருப்பாங்க. இந்த சமாதியை பார்க்கும்போதே நமக்கு ரொம்ப கஷ்டமாக தாங்க இருந்தது. என்னடா இவ்வளோ பெரிய ஒரு நாட்டை ஆண்ட ஒரு ராஜராஜ சோழனோட சமாதியே இவ்வளோ சின்னதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. இந்த கவர்மெண்ட்டு தான் அதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும். அதனால் எல்லாருமே ஒரு தடவை வந்து தஞ்சாவூர் சைடு இல்லை கும்பகோணம் சைடு போனீங்க அப்படின்னா ஒரு தடவை ராஜராஜ சோழனோட சமாதியை ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அதே அவங்களுக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும். நம்ம அவங்ககிட்ட கேட்டதுக்கு அவங்க இதைத்தான் சொல்கிறாங்க. எல்லோரும் ஒரு டைம் வந்து பார்த்தாலே ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி ஆகி அதை வந்து கவர்மெண்ட் எடுத்து பெருசாக பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற அங்கே இருந்த பூசாரி இதை தாங்க சொல்கிறாரு. எல்லோரும் ஒரு டைம் போய் பார்த்துட்டு வந்துடுங்க.